இந்த மாதிரி பழைய பொருளை மெல்ட் பண்ணியோ ஹீட் பண்ணியோ உங்களுக்கு கொடுக்குறது பெனிஃபிட்டா, இல்லை நீங்கள் அப்படியே கொடுத்துட்டு போகிறது உங்களுக்கு பெனிஃபிட்டா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். கண்டிப்பாக உங்களுக்கு மெல்ட் பண்ணியோ ஹீட் பண்ணியோ பண்ணுறது தான் பெனிஃபிட்டு. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொண்டு வர பொருள் 10 கிராம் இருக்குது அப்படின்னா, நான் அதை உங்களுக்கு அப்படியே எடுத்துக்கிட்டேன்னா நான் சேஃபர் சைடில் இருக்க தான் நான் பார்ப்பேன். ஒரு 300 மில்லி குறையும் 400 மில்லி குறையும் நான் குறைச்சி எடுத்துக்குவேன். இதே அந்த பொருளை உங்கள் முன்னாடி ஹீட் பண்ணியோ மெல்ட் பண்ணியோ எடுத்துக்கிட்டோம்னா அதோட ஆக்சுவல் வரும். எனக்கும் லாஸ் ஆகாது, உங்களுக்கும் லாஸ் ஆகாது, உள்ளது உள்ள மாதிரி வரும். உங்கள் பொருளை நம்ம ஹீட் பண்ணுறப்ப மெல்ட் பண்ணுறப்ப வெயிட்டு குறையுது. அது எதனால் அப்படின்றத பார்த்தோம்னா, நம்ம ரெகுலராக யூசேஜ் பண்ணுவோம்ல. இப்போ செயின் பார்த்தோம்னா நம்ம ரெகுலராக கழுத்திலே போட்டிருப்போம். அந்த பொருள் கழுத்திலே போட்டிருக்க ஒரு தேய்மானம் நடக்கும். வேர்வை இல்லை சோப்பு தண்ணி அந்த மாதிரி அழுக்கு எல்லாமே போய் சேரும். அதெல்லாம் உங்களுக்கு வெயிட்டு ஆட் ஆகி தான் இருக்கும். அதனால தான் உங்களுக்கு மெல்ட்டிங்க்கு முன்னாடியும் மெல்ட்டிங் அப்புறமும் அந்த டிஃப்ரென்ஸ் வரதுக்கான காரணம். எப்பயுமே யாருமே லாஸ் ஆக விரும்ப மாட்டோம். அதனால் எக்ஸஸாக தான் நம்ம கழிப்போம். அதனால் நீங்கள் மெல்ட் பண்ணியோ ஹீட் பண்ணியோ வாங்குறது தான் உங்களுக்கு பெனிஃபிட்டு.